ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவில நம்ம பார்க்கவிருப்பது, வியாழக்கிழமை பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடையலாம், அதிர்ஷ்டங்கள் அவங்கள தேடி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை பிறந்தவங்க, அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சரீரம் நல்ல உடல்வாகு அவங்களுக்கு இருக்கும். நல்ல தோற்றத்தோட இருப்பாங்க. அதாவது லேசான பருத்த சரீரம் பெரும்பாலும் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீதிமானா இருப்பாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நெனைப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டாங்க அப்படின்னா, முதல்ல சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நெனைப்பாங்க. சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல போய் உதவக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அநீதிக்கு புறம்பா செயல்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல குணங்கள் அறிவு, ஆற்றல், சிந்தனைகள் எல்லாம் கொண்டவங்களா இருப்பாங்க. வியாழக்கிழமை பிறந்தவங்க. இது பொதுவான விஷயங்கள். இப்போ வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, பொதுவா வியாழக்கிழமை பிறந்தவங்க அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது. அதுலயும் குறிப்பா மஞ்சள் நிற பூக்களால குருவாகிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்வது, மிகுந்த உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில வெற்றிகளை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதா இருக்கும். உங்க ஞானம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். அது பெருகும். இப்ப இத நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஸ்ரீ குருவாகிய தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற பூக்களால நீங்க வழிபட்டுட்டே இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் நீங்க சொல்றது, பாராயணம் பண்றது மிகவும் சிறப்பு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சுண்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். அது கொண்டக்கடலை மாலையா போடுவாங்க குருவுக்கு. அதே சமயம் நீங்க மாலையா போடலாம். அதே சமயம் நீங்க அத சுண்டல் செஞ்சு மற்றவர்களுக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு குடுக்கணும். இப்படி குழந்தைங்களுக்கு நீங்க இந்த சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமா மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நற்பலன்கள் ஏற்படும். இதையும் நம்ம எப்பவுமே தொடர்ந்து செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள், வாழ்நாள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம அடிக்கடி செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு. எப்பப்பலாம் முடியுமோ, அப்பப்பலாம் நம்ம செய்யறது சிறப்பானது. இப்ப இந்த 2 விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒரு குறிப்பிட்ட காலம் செய்யறோம், அதுக்கப்புறம் செய்யல அப்படிங்கும்போது அது ஒரு சிறப்பானதா இருக்காது. அதே போல உங்களுக்கு பாடம் கற்பித்த எந்த ஒரு குருமாரா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க ஒரு சிறு துளி உதவி செஞ்சா கூட பல மடங்கு உங்களுக்கு புண்ணியமும், அதிர்ஷ்டமும், இறை கடாட்சமும் தேடி வரும். இது ஒரு நுட்பமான விஷயம். அதாவது எல்லாராலையும் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருவுக்கு சேவை செய்ய முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பு கம்மிதான். அதே போல இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கு ஒரு குருவுக்கு, உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஒரு குருவுக்கு நீங்க சேவை செய்யறீங்கன்னா, அதுக்கு இணை இந்த உலகத்துல எதுவும் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி. வணக்கம்.